கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தின் 2வது அதிகாரம் 4வது வசனம். தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரிகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை அல்லது சத்தியத்தை அறிந்திருக்கிற ஆண்களும் பெண்களும் இயேசு கிறிஸ்து எப்படி நம்மில் அன்பு கூர்ந்தாரோ அதை போலவே அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த தெய்வீக அன்பு, அந்த சுபாவம் நமக்குள்ளாக இல்லாமல் போகுமேயானால் நம் மூலமாக நாம் இருக்கின்ற பகுதிகளிலே தேவனுடைய வசனம் தூசிக்கப்படும் என்பதை பவுல் இங்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். ஆகவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடத்துல அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு எவ்வளவு பணத்தை கேட்டாலும் கொடுக்கின்ற பெற்றோர்கள் காணப்படுகின்றார்கள். அவர்கள் கேட்கின்ற எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கின்ற பெற்றோர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் எத்தனையோ பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய அன்பு இல்லாமல் மிகவும் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். பணம் கிடைக்கிறது, கேட்ட பொருள் கிடைக்கிறது, ஆனால் தாய் தகப்பன்மாருடைய அன்பு எங்களுக்கு இல்லையே என்று ஏங்குகின்ற பிள்ளைகள் அநேகர் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். அவர்கள் கேட்ட பொருட்களை நாம் வாங்கி கொடுப்பது தவறு அல்ல. அவர்களுக்கு தேவையான பணத்தை நாம் கொடுப்பதும் தவறு அல்ல. ஆனால் முதலாவது நாம் செய்ய வேண்டியதான காரியம், நம்முடைய பிள்ளைகளிடத்துல நாம் அன்பு கூற வேண்டும். எப்படி அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும்? அன்பின் இலக்கணமாக 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தின் 13வது அதிகாரத்தை நாம் பார்க்க முடியும். அதுல 4வது வசனத்தின் ஒரு பகுதியை மட்டும் நான் வாசிக்கின்றேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. இங்க பாருங்க, தெய்வீக அன்பை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீடிய சாந்தத்தையும் தயவையும் நாம் காட்ட வேண்டும். முரட்ட குணத்தை ஒரு காலம் பிள்ளைகளுக்கு முன்பாக காட்டக்கூடாது. கடினமான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் பேசக்கூடாது. அவர்களுடைய மனது காயப்படும்படியாக நாம் ஒரு காலம் பேசக்கூடாது. பிள்ளைகளிடத்துல பேசும்போது நீடிய சாந்தத்தோடு பேச வேண்டும். அவர்கள் மேல தயவு கூற வேண்டும். ஏனெனில் அவர்கள் நம்முடைய பிள்ளைகள். இந்த அன்பையும் தயவையும் ஒரு காலம் பிரிக்க முடியாது. எவ்வளவு அன்பு கூறுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் தயவும் கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். பாருங்க, வசதியான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டை கொடுக்கிறார்கள், எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். ஆனால் அன்பாக அவர்களோடு கூட உட்காருவதில்லை, அன்பாக பேசுவதில்லை, அன்பாக பழகுவதில்லை, அன்பாக உணவு கொடுப்பதில்லை, அன்பாக எங்கேயோ வெளியிலே அவர்கள் அழைத்து கொண்டு போவதும் இல்லை. பெற்றோர்கள் செய்கிறதான இப்படிப்பட்ட தவறுகளினால பிள்ளைகள் தவறான நண்பர்களோடு கூட நட்பு கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள். பெற்றோர்களிடத்துல தங்களுக்கு போதுமான அன்பு கிடைக்காத பட்சத்துல ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் வழி மாறி தவறான நட்பை தங்களுக்குள்ளாக ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். அவர்கள் அப்படி தவறான வழியில போய் விடுகிறதற்கு காரணமே பெற்றோர்கள் தான் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வாலிபர்களான பிறகு கெட்ட நண்பர்களோடு கூட உறவு வலுப்படும் நேரத்துல நாம் வேதனைப்படுகிறதுனால நமக்கு எதுவும் கிடைக்காது, கண்ணீர் வடிக்கிறதுனால நமக்கு எதுவும் கிடைக்காது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளோடு கூட ஒரு நண்பர்களை போல நாம் அவர்களை நேசித்து அவர்களோடு கூட பழக வேண்டும். பாருங்க, அன்பு என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக நாம் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தின் 13வது வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். மீண்டும் மீண்டுமாக அந்த அதிகாரத்தை நாம் வாசிப்பது நமக்கு நலமாக இருக்கும். அப்போதுதான் தெய்வீக அன்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். தெய்வீக அன்புள்ளவர்கள் அல்லது தங்களுடைய பிள்ளைகளிடத்துல அன்பு கூற வேண்டும் என்று நினைக்கின்ற பெற்றோர்கள் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
முதலாவது அன்பை எப்படி வெளிப்படுத்துவது? முதலாவது காரியம், கொடுப்பதின் மூலமாக நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும். நான் நேசிக்கிறேன், நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அந்த அன்பை கொடுப்பதின் மூலமாகத்தான் வெளிப்படுத்த முடியும். பிறரை நேசிக்கிறதை இப்படி பிறருக்கு தேவையானவைகளை கொடுப்பதின் மூலமாகத்தான் நாம் வெளிப்படுத்த முடியும். உண்மையாகவே நம்முடைய பிள்ளைகளை நாம் நேசிக்கிறவர்களாக இருப்போமே ஆனால் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நாம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல ஆடைகளை நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். பாருங்க, யாக்கோபு யோசேப்பை மற்ற பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக நேசித்தாராம். ஆகவே யோசேப்போடு கூட இருந்தது மட்டுமல்ல, விளையாடினது மட்டுமல்ல, பேசினது மட்டுமல்ல, அழகான கலரான துணிகளையும் இந்த யோசேப்புக்கு யாக்கோபு வாங்கி கொடுத்திருந்தார். ஆகவே அவர்களுக்கு தேவையான, அவர்கள் விரும்புகிற துணிகளை நாம் வாங்கி கொடுப்பதன் மூலமாக நம்முடைய பெற்றோர்கள் நம்மை நேசிக்கிறார்கள் என்பதை நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளுவார்கள். நான் என்னுடைய பிள்ளையை ஒழுங்காக வளர்க்க வேண்டும், ஸ்ட்ரிக்டாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் தங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கூட சந்திக்காதவர்களாக அந்த பிள்ளைகளுடைய மனசை கடினப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆடைகளை கொடுத்து தாயும் தகப்பனும் அழகு பார்க்க வேண்டும். புதிய உடைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பதினால நம்முடைய பணம் எல்லாம் அழிந்து போகும் என்று சொல்லிவிட முடியாது. ஆகவே பிள்ளையை காட்டிலும் பெரிய செல்வம் நமக்கு கிடையாது. ஆகவே பிள்ளைகளுக்கு நல்ல ஆடைகளை நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். பேஷனான ஆடைகளை வாங்கி கொடுப்பதை குறித்து நான் பேசவில்லை. கை, கால், இடுப்பு இப்படி தெரிகிறபடிக்கு நாம் ஆடைகளை வாங்கி கொடுக்க கூடாது. பேஷனான ஆடைகளை வாங்கி கொடுக்க கூடாது. நல்ல ஆடைகளை சின்ன வயசுல இருந்தே நாம் வாங்கி கொடுத்து நாம் பழக்க வேண்டும். ஆடைகளை வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள் விரும்பி கேட்கிற பொருட்களையும் கூட நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். சில வீட்டுல அப்பா எனக்கு அது வேண்டும், இது வேண்டும் என்று பிள்ளைகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் பெற்றோர்கள் செவி சாய்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில அந்த பிள்ளைகள் மனம் உடைந்து என் தகப்பனும் என் தாயும் என்னை நேசிக்கிறது இல்லை என்ற முடிவுக்கு அவர்கள் கடந்து வந்து விடுவார்கள். ஆகவே அவர்களுடைய தேவைகளையும் நாம் கொடுக்க வேண்டும். பென்சில் வேணுமா, பேனா வேணுமா, எது வேண்டுமோ அவர்களுடைய தேவைகளை வாங்கி கொடுக்க வேண்டும். கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களை கெடுத்து விடக்கூடாது. அவர்களுடைய தேவைகளை நாம் வாங்கி கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். என்ன தேவை என்பதை பெற்றோர்கள் நன்றாக அறிந்து இருக்க வேண்டும். அவர்களுடைய வளர்ச்சிக்கும் அவர்களுடைய தகுதிக்கும் ஏற்றபடி அவர்களுடைய தேவைகளை நாம் வாங்கி கொடுத்தே ஆக வேண்டும். பாருங்க, இயேசு கிறிஸ்து சபையை நேசிக்கிறார், சபையில் அன்பு கூறுகிறார். ஆகவே சபையை அவர் போஷிக்கின்றார். அதை போலவே நம்முடைய பிள்ளைகள் கேட்கிற எல்லாவற்றையும், தேவையானவைகள் எல்லாவற்றையும் பெற்றோர்கள் வாங்கி கொடுத்தே ஆக வேண்டும். அடுத்தபடியாக அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆடைகளை வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள் கேட்கிற பொருட்களை வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள் விரும்பி கேட்கின்ற சில உணவுப் பொருட்களையும் கூட நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். பணம் அதிகமாக செலவாகி விடும் என்று சொல்லி நாம் மறுப்பு தெரிவிக்க கூடாது. பிள்ளைகள் விரும்பி கேட்கிற நல்ல பொருட்களை வாங்கி கொடுப்பதில் தவறு ஏதும் இல்லை. ஆகவே அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகளுக்கு தேவையில்லாம பிரச்சனை செய்து விடக்கூடாது. அந்த பிள்ளைகள் விரும்பி கேட்கிற உணவை வாங்கி கொடுக்கலாம், சாக்லேட்டை வாங்கி கொடுக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் வாங்கி கொடுக்கும் போது, அல்லது விரும்பி கேட்கிற கிஃப்டை வாங்கி கொடுக்கலாம். இப்படி வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் என் தாயும் தகப்பனும் என்னை நேசிக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நல்ல ஆடைகளை மட்டுமல்ல, தேவையான பொருட்களை மட்டுமல்ல, நல்ல உணவுகளையும் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். என் தாயும் தகப்பனும் என் மேல கவனம் வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணரும்படி நம்முடைய செய்கை இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் வீட்டுக்குள்ளேயே பிள்ளைகளை வைத்திருக்க கூடாது. ஏதோ கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகளை அடைத்து வைக்க கூடாது. அவர்கள் விரும்புகிற இடத்துக்கு, அவர்கள் சந்தோஷப்படுகிறதான இடங்களுக்கு வெளியே தாய் தகப்பன்மார் அந்த பிள்ளைகளை கொண்டு போக வேண்டும். இன்றைய நாளில தாயும் தகப்பனும் 2 பேருமே
வேலை செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நேரம் கிடைக்காதபடினால பிள்ளைகளை வேறு எங்கேயோ அவர்கள் விட்டு விட்டு வேலைக்கு போகிறவர்களாக காணப்படுகின்றார்கள். எனக்கு ஒரு மருத்துவரை தெரியும். அந்த மருத்துவர் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போனார். அந்த வீட்டுக்கு கொண்டு போன போது மனைவி இல்லை, மனைவி டியூட்டிக்கு போயிருந்தாங்க. எப்போது வருவார்கள் என்று கேட்டபோது, நான் டியூட்டிக்கு போகும்போது அவள் வீட்டுக்குள்ளாக நுழைவாள், இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று அவர் சொன்னார். உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா என்று நான் கேட்டேன். எங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நாங்கள் 2 பேரும் வேலை செய்வதாக இருக்கிறபடினால எங்களுடைய பிள்ளைகளை வேறு இடத்துல நாங்கள் விட்டு இருக்கிறோம். எங்க வீட்டுல அவர்களை வைக்க முடியவில்லை. பாருங்க, பணத்தின் நிமித்தமாக பெற்றோர்கள் பிள்ளைகளை பிரிந்து இருக்கிறார்கள். அவர் தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். ஆனால் அந்த தகப்பனிடத்துல பேசவும் கூட அந்த பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை. அந்த பிள்ளைகளை விட்டு நாம் பிரிந்து இருக்கக்கூடாது. பிள்ளைகளோடு கூட சந்தோஷமாக அவர்கள் விரும்புகிற இடத்துக்கு நாம் கொண்டு போக வேண்டும். கொண்டு போய் அழகான காட்சிகளை எல்லாம் காட்ட வேண்டும். இப்படி செய்யும் போது என்னுடைய தாய் தகப்பன்மார் என்னை நேசிக்கிறார்கள் என்பதை அவர்கள் கண்டு கொள்ளுவார்கள். நம்முடைய நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு முதலாவது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற காரியத்தை சொன்னேன். நல்ல ஆடைகளை கொடுக்க வேண்டும், தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும், தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும், அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு கொண்டு போக வேண்டும், அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இரண்டாவதாக, அன்பை எப்படி வெளிப்படுத்துவது? நம்முடைய பிள்ளைகளோடு கூட நாம் மனம் விட்டு பேச வேண்டும். பாருங்க, இன்றைக்கு நேரம் கிடைப்பது என்பது அரிதான ஒரு காரியமாகவே காணப்படுகிறது. கணவன் மனைவியும் கூட பேசுகிறதுக்கு போதுமான நேரம் இன்றைய நிலையில இருப்பது இல்லை. அது உண்மையான ஒரு காரியம்தான். அதற்கு மேலாக பிள்ளைகளிடத்துல பேசுகிறதுக்கு நேரமே இல்லை. ஆனாலும் பெற்றோர்கள் போதுமான நேரத்தை தங்களுடைய பிள்ளைகளோடு கூட செலவிட வேண்டும். நாம் வீட்டுக்கு வரும்போது, நான் ஆபீஸில் இருந்து நான் களைத்து போய் வந்திருக்கிறேன், பேசுவதற்கு நேரம் இல்லை, நான் சாப்பிட்டு விட்டு உடனடியாக தூங்க வேண்டும், என்னை தொல்லை பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் சொல்லாமல் கவனமாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளோடு கூட மனம் விட்டு பேசணும், மனம் விட்டு விளையாடணும். பாருங்க, அந்த வேத வசனத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளோடு கூட பேசி அவர்களுக்கு வேத வசனங்களை ஒரு கதையை போல நாம் அப்படியே சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய மனசுல அது பதிந்து விடும். அந்த பிள்ளைகளோடு கூட ஒரு நண்பர்களை போல உட்கார்ந்து தாயும் தகப்பனும் மனம் திறந்து பேச வேண்டும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. சில பிள்ளைகள், என் அப்பாவுக்கு முன்னால என்னால பேச முடியாது, என் அம்மாவுக்கு முன்னால என்னால பேச முடியாது, ஒரு பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரியானதோ தவறானதோ அதை தங்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. ஆகவே பிள்ளைகளை மிரட்டக்கூடாது, அல்லது நாம் ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்களோடு கூட நாம் மனம் திறந்து பேசணும். நல்ல காரியமோ கெட்ட காரியமோ அவர்கள் சொல்லுவதை கேட்கணும். உடனே நாம் அவர்களிடத்துல ரியாக்ட் பண்ணக்கூடாது. அவர்கள் சொன்னதை கேட்டு சரியான ஆலோசனை நாம் சொல்ல வேண்டும். இது தப்போ அல்லது சரியோ நாம் அவர்கள் புரிந்து கொள்ளுகிற வண்ணமாக சாந்த குணத்தோடு கூட எடுத்து சொல்லணும், மிரட்டுகிற தொனியில் அல்ல. ஆகவே பிள்ளைகளோடு கூட ஒரு நண்பர்களை போல பேசணும், விளையாடணும், சிரிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யும் போது அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியில ஒரு ஆழமான ஒரு உறவு ஏற்படுகிறது. இந்த உறவு அவர்கள் வளர்ந்த பிறகு இன்னும் அதிகமாக பலப்படும். சிறு வயசுல அந்த பிள்ளைகளோடு கூட நீங்க எப்படி விளையாடுறீங்களோ அந்த காட்சிகளை அவர்கள் ஒரு காலம் மறக்க மாட்டார்கள். ஆகவே பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து நாம் போதுமான நேரத்தை செலவிட வேண்டும். இன்றைக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு போனாயே, என்ன நடந்தது? உன் நண்பர்கள் உனக்கு என்ன செய்தார்கள்? டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? எல்லா காரியங்களையும் பிள்ளைகளிடத்தில் நாம் விசாரிக்க வேண்டும், கேட்க வேண்டும். ஒருவேளை நமக்கு பிடிக்காத காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் சொன்னாலும் கூட உடனே நாம் கோபப்படக்கூடாது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் சொல்லுவதை நாம கேட்கணும். அநேக வீடுகள்ல நான் சொல்றத என் அப்பா அம்மா கேட்கறதில்ல, அவங்க சொல்லுவதை நான் ஏன் கேட்க வேண்டும்? இப்படி சொல்லுகிற பிள்ளைகளை நான் பார்த்து இருக்கிறேன்.
பெரியவர்கள் தான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. பிள்ளைகள் நல்ல காரியங்களை சொல்வார்களே ஆனால் அதையும் கூட பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த காலத்துல பிள்ளைகள் அதிகமாக படிக்கிறார்கள், அநேக உலகத்தை குறித்து அறிவு பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள், நன்மை தீமை என்ன என்பதை அறிந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் சொல்லுகிறது நல்ல காரியமா என்பதை அறிந்து நல்ல காரியமாக இருக்கும்போது அவர்களை தட்டி கொடுக்க வேண்டும், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளோடு கூட எப்போதும் நாம் கடின இருதயத்தோடு கூட இருக்கக்கூடாது, முகத்தை சுளித்து கொண்டு இருக்கக்கூடாது, கடினமாக பேசக்கூடாது. மனம் விட்டு பிள்ளைகளோடு கூட பேசுவதன் மூலமாக நாம் அவர்களை நேசிக்கிறோம் என்பதை அவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்திவிட முடியும். மூன்றாவதாக, நம்முடைய நேசத்தை, நம்முடைய அன்பை பிள்ளைகளுக்கு எப்படி வெளிப்படுத்த முடியும்? முதலாவது காரியம், அவர்களுடைய தேவைகளை கொடுப்பதன் மூலமாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். இரண்டாவதாக, அவர்களோடு கூட மனம் விட்டு நண்பர்களை போல பேசி விளையாடி சிரித்து நல்ல ஆலோசனை சொல்லி அப்படி அன்பை வெளிப்படுத்தும் போது அவர்களுக்குள்ளாய் சந்தோஷம் உண்டாகும். மூன்றாவதாக, அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்று பார்த்தோமேயானால் சிட்சிப்பதின் மூலமாக. நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு நாம் நேசிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் சிட்சிக்கவும் வேண்டும். அநேகர் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி பிள்ளைகளை மனம் போன போக்கில விட்டு விடுகிறார்கள். அது ஆபத்தான ஒரு காரியம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல சாலமோன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 12வது வசனத்துல பார்க்கிறோம், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சுட்சிக்கிறது போல. பாருங்க, தாயும் தகப்பனும் தங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறது உண்மையா இருக்குமே ஆனால் நம்முடைய பிள்ளைகளை நாம் சிட்சிக்க வேண்டும். எப்படி சிட்சிக்கணும்? வசனத்தின் அடிப்படையில அவர்களை சிட்சிக்க வேண்டும். முரட்டுத்தனமாக பிள்ளைகளை அடிக்க கூடாது. சிலர் பிரம்பை எடுத்துக்கொண்டு எல்லா இடத்திலும் அடிப்பார்கள். அந்த பிள்ளைகள் எவ்வளவு சத்தம் போட்டாலும் விட மாட்டார்கள். முரட்டுத்தனமாக அடிக்கின்ற தாயாரை நான் பார்த்திருக்கிறேன், பெற்றோர்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி முரட்டுத்தனமாக அந்த பிள்ளைகளோடு கூட நாம் நம்முடைய காரியத்தை வெளிப்படுத்தும் போது அவர்களுடைய இருதயம் கடினமாகிவிடும். எனக்கு ஒரு ஊழியக்கார சகோதரரை தெரியும். சும்மா சின்ன சின்ன காரியங்களுக்காக அந்த பிள்ளைகளை அவர் அடிப்பார். காதை பிடித்து உடனே திருகுவார், உடனே அடிப்பார். ஒரு நாள் அந்த சகோதரர் அந்த குட்டி பையனோடு, ஒரு 6 வயது இருக்கும், 6 வயது பையனோடு கூட அவர் பேசினார். அவனுடைய பெயரை சொல்லி, அப்பா நீ இப்ப சின்ன பையனா இருக்கிற, நீ பெரிய பையனா ஆயிட்டுனா என்னை பார்த்துக்குவியா அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பையன் சொன்னான், பெருசாயிட்டா நான் மீசெல்லாம் வந்துடும், நான் பெரிய ஆளா உயரமா வளர்ந்து விடுவேன், நான் வளர்ந்த பிறகு வாலிபனான பிறகு நீ கிழவனாக மாறி விடுவாய், உன் முடியெல்லாம் நரைத்து விடும், உன்னுடைய உடம்புல பலன் இருக்காது. அந்த நேரத்துல இப்போது என்னை தேவையில்லாமல் அடிக்கிறீர்கள் அல்லவா, நான் வயதான பிறகு உங்களை அடிப்பேன் என்று அந்த சின்ன பையன் சொன்னான். கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். பாருங்க, பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிறேன் என்று சொல்லி தேவையில்லாமல் திட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது, தேவையில்லாமல் அடித்துக்கொண்டே இருக்கக்கூடாது. வேத வசனத்தின் அடிப்படையில் பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? சிட்சிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தங்களுடைய பெற்றோர்கள் சரியான காரியங்களுக்காக நம்மை சிட்சிப்பார்களே ஆனால் பிள்ளைகளும் கூட அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன் தகப்பன் தாய்மார்களிடத்துல அவர் அன்பு கூறவும் வேண்டும். உண்மையாகவே நம்முடைய பிள்ளைகளை நாம் நேசிக்கிறோமே ஆனால் அந்த நேசத்தை சிட்சையின் மூலமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்துல 7வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான சிட்சையை நாம் கொடுக்காமல் இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் வேசி பிள்ளைகளாக மனம் போன போக்கில வளர்கிற பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே தங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிற தகப்பன்மார் தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளை கண்டிப்பாக சிட்சிப்பார்கள்.
தாய் தகப்பன்மார் எதற்காக சிட்சிக்கிறார்கள்? தங்களுடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும்படியாகத்தான் அவர்கள் சிட்சிக்கிறார்கள். பிள்ளைகளும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை தினமும் நாம் சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, அவர்கள் கெட்ட காரியங்களை சொல்லும்போது உடனடியாக நாம் சிட்சித்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். பாருங்க, சின்ன பிள்ளைகள் திருடிக்கொண்டு தாய் தகப்பன்மார் இடத்துல கொண்டு வந்து கொடுப்பார்கள். சில பெற்றோர்கள் அந்த பிள்ளையை தட்டி கொடுத்து வெரி குட் வெரி குட் என்று சொல்லுவாங்க. என் கண்ணால நான் பார்த்திருக்கின்றேன். பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது உடனடியாக பெற்றோர்கள் அவர்களை சிட்சிக்க வேண்டும். நம்முடைய பொருள் எது அல்லவோ அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்முடையது அல்லாததை ஒரு காலம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, அவனை சிட்சிக்க வேண்டும். அப்போதுதான் அவன் உண்மையை கற்றுக்கொள்ளுவான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். பாருங்க, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பிரம்பை பயன்படுத்துவது தவறு அல்ல. ஒரு சின்ன ஒரு பிரம்பை வீட்டுல வைத்திருக்க வேண்டும். ஆனா முரட்டுத்தனமாக அடிக்க கூடாது. அந்த பிரம்பை கையில காட்டும் பொழுதே அவன் பயந்து நடுங்க வேண்டும். அவ்வளவுதான் சிச்சை. முரட்டுத்தனமாக அடித்து 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 அவர்களுடைய சரீரத்தை முரட்டு சரீரமாக மாற்றி விடக்கூடாது. அதுக்கு பிறகு நீங்க எவ்வளவு அடித்தாலும் அவன் சரியாக மாட்டான். ஆகவே அந்த கோல், அந்த பிரம்பு பிள்ளைகளை மிரட்டுகிறதுக்காக தான், நல்வழிப்படுத்துகிறதுக்காக தான், மனம் போன போக்குல அடிப்பதற்காக அல்ல. பிள்ளையினுடைய மனசுல கெட்ட காரியங்கள் பதிந்து இருக்கும். ஆகவே இந்த பிரம்பை உபயோகப்படுத்தும் போது அந்த பிள்ளைகளை அந்த பிரம்பு நல்வழிப்படுத்தும். நாம் கொடுக்கிற சிறிய தண்டனை அவர்களை சரியான வழியில கொண்டு வரும் என்று இந்த வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பாருங்கள். அதை போலவே நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரத்தின் 15வது வசனத்தையும் வாசிக்கின்றேன். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். நாம் கடிந்து கொள்ளுவதும் பிரம்பை உபயோகப்படுத்துவதும் நம்முடைய பிள்ளைகளை ஞானமுள்ள பிள்ளைகளாக வளர்க்கிறதற்கு உதவி செய்யுமாம். நேசிக்கிறேன், என் பிள்ளையை அடிக்க மாட்டேன், வலிக்கும் என்று சொல்லி அவர்கள் தவறு செய்யும் போது கண்டு கொள்ளாமல் இருப்போமே, ஆனால் அந்த பிள்ளை ஒரு நாளைக்கு பெற்றோர்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாக மாறிவிடுமாம். ஆகவே பெற்றோர்கள் இந்த காரியத்துல மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது சிறிய சிக்ஷையின் மூலமாக நாம் அவர்களை நல்வழிப்படுத்த ஒரு காலம் தவறிவிடக்கூடாது. இப்படி செய்து நம்முடைய அன்பை அவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளிடத்துல நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை இத்தனை நாட்களாக உங்கள் பிள்ளைகளிடத்துல நீங்கள் அன்பு கூறாமல் இருந்திருப்பீர்களே, ஆனால் நாம் இப்போது கேட்ட சத்தியத்தின்படியாக அன்பு கூறாமல் இருந்திருப்பீர்களே, ஆனால் நீங்கள் மனம் திரும்பி உங்களை சீர்படுத்த வேண்டியது அவசியம். உங்களுடைய பிள்ளைகளிடத்துல ஒரு புதிய துவக்கத்தை இந்த நாளிலிருந்து ஆரம்பியுங்கள். 3 காரியங்களை நான் உங்களோடு கூட எப்படி அன்பை வெளிப்படுத்துவது என்பது குறித்து பகிர்ந்து கொண்டேன். இந்த சத்தியத்தின்படியாக உங்கள் பிள்ளைகளை அணுகும் போது உங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாக மட்டுமல்ல, சமுதாயத்துல நல்லொழுக்கம் உள்ள ஒரு பிள்ளைகளாகவும் வளர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை நேசிக்க, சத்தியத்தின்படி நேசிக்க நாங்கள் தவறி இருக்கின்றோம் அப்பா. கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு இறங்கும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய சத்தியத்தின்படி கொடுப்பதின் மூலமாகவும், மனம் விட்டு பேசுவதின் மூலமாகவும், தவறு செய்யும் போது சிட்சிப்பதின் மூலமாகவும் எங்களுடைய அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வளர்க்க எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்,
ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.